Hey guys, welcome back to the channel. So ஒரு தாய்லாந்து சீரிஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு எபிசோட் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். நாங்கள் தாய்லாந்து போனப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் காஸ்ட் சேவிங் பண்ணோம், ப்ளஸ் நாங்கள் என்ன பட்ஜெட்டில் போனோம், எந்த பட்ஜெட்டில் நீங்கள் போகலாம், ஃபஸ்ட் டைம் போனால் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ லைக் வந்து நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நாங்கள் எங்களோட ட்ரிப் பட்ஜெட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் ட்ரிப் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 ஆச்சு எங்களுக்கு. அதாவது மற்றது இல்லாமல் வெறும் பேக்கேஜ் மட்டும் 20,000. ஸோ அந்த 20,000 வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 days and 5 nights வந்து இந்த காஸ்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு நாளும் நாங்கள் என்னென்ன வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் வந்து எங்கே வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம், எங்கே வந்து நீங்கள் வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கலாம், லைக் கொஞ்சம் காஸ்ட் சேவிங்காக கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் எங்கே ஃபுட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து போகிறீங்க, தாய்லாந்து போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்கும் பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் யாருக்கோ வந்து 400 ரூபாலாம் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட பலூன்லாம் இல்லை, பட் ஆனால் நம்ம வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா வந்து அந்த சப்ஸ்கிரைப்லாம் வந்து 400 ரூபா. இந்த சப்ஸ்கிரைப் வந்து வெறும் ஃப்ரீ தானே, ஒரு பட்டன் தானே. ஸோ அது கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, நான் வீடியோவில் போகிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்து காஸ்ட் சேவ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளைட்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஸ்ட் சேவ் பண்ணோம். லைக் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 months இல்லை 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ளைட் போட்டிங்கனாலே வந்து தாய்லாண்டுக்கு இங்கேருந்து நீங்கள் அப் அண்ட் டவுனுக்கு வந்து 15,000 போயிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆவரேஜான அமௌண்ட் பெட்டர். ப்ளஸ் அதே மாதிரி டிக்கெட்ஸ் தனித்தனியாக போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து கார்டு ஆஃபர் வந்து தனித்தனியாக அப்ளை ஆகும். ஸோ இது ஒரு ஹிண்ட்டு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மணி எக்ஸ்சேஞ்சாக தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து கரன்சி வேல்யூ வந்து கம்மி ஆகுதுன்றதை பார்த்துட்டே இருங்க. ஒரு 2.43 2.45 அப்படின்ற கரன்சி வேல்யூலாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நல்ல ஒரு சேவிங்காக இருக்கும். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்போர்ட்டில் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து சிம் வாங்குறது நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்காதீங்க. ஸோ அங்கே 7-Eleven ஷாப்ஸ் எல்லாம் கூட சிம் விற்கும். ஸோ 7-Eleven ஷாப்ன்றது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட். Day 1. ஸோ அந்த டைகர் பார்க் வந்து என்ட்ரி உள்ள வாக்கர் ரவுண்டுக்கு வந்து ஒரு 200 பாட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 750 பாட், 850 பாட், 950 பாட். ஸோ அந்த டைகர் சைஸை பொறுத்து அந்த வித்தியாசம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஸோ அந்த டைகர் பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes ட்ரைவ் தான். கொஞ்சம் நல்லா இருக்கும், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே, ஓகேங்களா? ஷாப்பிங்கை நீங்கள் அங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காஸ்ட்லி, டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்ன்றதுனால அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் ஆனால் ஃபுட்டு நல்லா ட்ரை பண்ணலாம். அங்கே கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃபுட்ஸு ஓரளவுக்கு ஆவரேஜான ப்ரைஸ் தான், பட் ஷாப்பிங் அவாய்ட் பண்ணுங்க. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களை ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்தியன்ஸை பார்த்தாலே வந்து அவங்க ஏமாத்துறாங்க காசு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அதுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் அதில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்ம Day 1 பண்ணோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 3:30 ஆயிடுச்சு. ஸோ டுக்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷேர் ஆட்டோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷேர் ஆட்டோ ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு 10 பாட் தான். ஸோ அது வந்து டேரெக்டாக உங்களை வந்து பட்டாயா பீச்சுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பட்டாயா பீச் போனீங்கன்னா நீங்கள் அந்த பீச் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் எனக்கு நினைக்கிற விஷயங்கள்லாம் கூட அங்கே நிறைய இருக்கும். பட் ஆனால் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. எது ஸ்கேமு எதுனே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது, நடந்து போகும்போதே நிறைய உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும், கூப்பிட்டுனே இருப்பாங்க. ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரொஃபஷனல் மசாஜ் ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. லைக் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 450 ரூபாய். எதையுமே எதிர்பார்த்து போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அந்த மசாஜ். தயவு செஞ்சு எதுவும் எதிர்பார்த்து போகாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Day 2 பர்சனலாக நாங்கள் வந்து அந்த அட்வென்ச்சரை செலக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள் ட்ரிப்பை கஸ்டமைஸ் பண்ணுறப்ப. ஸோ நாங்கள் வந்து Day 2 வந்து ஸ்கை டைவ் பண்ணோம். ஸோ ஸ்கை டைவ் வந்து எங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா வந்து
ஓவரால் இருக்கிறதுலே ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்தோம். அது வந்து 31,000 செலவாச்சு நம்ம ஊர் காசுக்கு. இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, அன்லிமிட்டெட் ஃபோட்டோஸு ப்ளஸ் வீடியோ, ஜம்ப் பண்ணுற வீடியோ, அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேராஷூட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அவன் கோப்ரோவில் ஒரு வீடியோ எடுப்பான். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக மேலேருந்து கீழே இறங்குற வரலுமே வந்து நம்மளுக்கு வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னும். ஸோ இந்த ஸ்கைடே வந்து நீங்கள் இப்போ டே 2 சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து நம்மளோட ஓன் காசு, இது வந்து பேக்கேஜுக்குள்ள இன்க்ளூட் ஆகாது, நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுங்கள், நீங்கள் பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அந்த பட்டாயா வாக்கிங் ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் சும்மா ஒரு வாக் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு பட்டாயாவில் முடிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு வந்து இது டே 2ல் பட்டாயாவில் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ டே 3 வந்து நாங்கள் 2 நாள் பட்டாயா, 3ஆவது நாள் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா வந்து பேங்காக்ல போய் நம்ம சிட்டி டூர் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் 3 சிட்டியுமே கவர் பண்ணுறது தான் பிளான் இந்த 20K பட்ஜெட்டில். இப்போ பேங்காக்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது 3 இடம், பட் ஆனால் எங்களால் 2 இடம் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அதையுமே நான் தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். கோல்டன் டெம்பிள் இந்த மாதிரி 2 இடத்த மட்டும் நம்ம கவர் பண்ணோம். ஸோ அதுக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்ஸும் வந்து நம்மளுக்கு பட்டாயா டு பேங்காக் டிரான்ஸ்ஃபர்ஸும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே கூட அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ண தேவையில்ல. ப்ளஸ் ரூமு எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஈவினிங் வந்து பேங்காக் டு புக்கெட், அந்த புக்கெட்டுன்றது வந்து தனி ஒரு இடம், ஐலாண்ட் மாதிரி. இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் அப்படின்னா இப்போ கொடைக்கானல் இப்போ இருக்குது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ நம்ம அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம், டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. டே 3 வந்து ஈவினிங்கில் வந்து பேங்காக் டு புக்கெட் நம்ம பறந்து போயிட்டோம். இப்போ டே 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பிபி ஐலாண்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு இடம். ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு ஆகிடும். போயிட்டு நீங்கள் திருப்பி ரூமுக்கு வரத்துக்கு ஈவினிங் 5 to 6 o'clock ஆகிடும். ஒரு ஹப்புக்கு மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 4 இடத்த சுற்றி காட்டுவாங்க. சுற்றி காத்துட்டு திருப்பி அந்த ஹப்புக்கே திருப்பி கொண்டு வந்து விட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி நம்மளை எடுத்து வந்து ரூமில் விடுவாங்க. ஸோ இதனால வந்து அந்த டே வந்து உங்களுக்கு அந்த ஐலாண்ட் ட்ரிப்லேயே முடிஞ்சிடும். ப்ளஸ் அங்கே போனால் பீச்சஸ், ஸ்நார்க்கலிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட் கண்டிஷன்ஸ், அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போகிறப்ப கிளைமேட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இன்னும் நல்லாவே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கும் நான் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிச்சுட்டு வந்துட்டு ஸோ 6 o'clock மேலே என்ன பண்ணுறது, அங்கேயும் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குது. இல்யூஷன் ஒரு பப் இருக்குது. அந்த இல்யூஷன் பப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ. சரிங்களா? உள்ளே போனால் வந்து எல்லாமே காஸ்ட்லி. ஆனால் எதிர்க்கவே 7-Eleven ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அந்த 7-Eleven ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சீப்பாக கிடச்சிரும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதிர்க்க இருக்க 7-Eleven ஷாப்புக்கு போயிட்டு தேவையான பொருட்களை வாங்கிட்டு முடிஞ்சால் நீங்கள் அந்த ரோட்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பப்புள்ள போய் டான்ஸ் ஆடிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொஞ்சம் சேவ் ஆகும். உள்ளே போனால் செம காஸ்ட்லி எல்லாமே. அந்த பப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டாக அன்றைக்கி ஈவினிங் முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டே 4 முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுமே நாங்கள் ஒரு ஐலாண்ட் ட்ரிப் தான் பிளான் பண்ணோம். அது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டால் பிபி ஐலாண்ட் ட்ரிப்பை விட ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் ட்ரிப் வந்து செம்ம. எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா வந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் போனோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வெதர் கண்டிஷன்னால லாங் டெயில் போட் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண ட்ரிப் ஆர்கனைசர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 8,000 rupees வந்து ஆகும். ஏன்னா ஸ்பீட் போட் வந்து கொஞ்சம் அது வந்து நம்ம பட்ஜெட் விட்டு வெளில போகுது. ஒரு 5,000 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பாட்டில். ஆக்சுவலாக வந்து மொத்தமாக 8,000மே அவர் வந்து பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த 8,000 rupees நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இங்கேருந்து கொடுத்துருந்தா எங்களுக்கு கன்வர்ஷன் சார்ஜஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரிப்பில் இருக்கோம், நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு காசு கொண்டு வந்திருக்கோம். அது எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா வந்து அது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகும். ஏன்னா நம்ம அடுத்த நாள் ஷாப்பிங்க்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அங்கே இம்பாக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஸோ 8,000 rupeesமே வந்து அவர் அங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. நீங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு ரொம்ப சூப்பரான கெஸ்டர். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் அந்த ட்ரிப்புமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரும்போது அந்த சைனா ஓல்ட் டவுன் புக்கெட் அதை தாண்டி தான் நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அந்த சைனா மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. நம்ம எப்படி இப்போ பாண்டிச்சேரி போனால் ஒரு ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குது, அந்த மாதிரி வந்து அந்த இடம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா வந்து அந்த இடத்தையும் நீங்கள் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை மிஸ் பண்ண தேவையில்லை. பெட்டாங் பீச் கிட்ட நீங்கள் ரூம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃப் அந்த நல்லா சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். 6th டே
6th டே வந்து நம்ம வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 7 o'clock வந்து நம்ம வந்து ஃப்ளைட் போட்டோம். அதாவது புக்கட் டு பேங்காக். ஏன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து பேங்காக்லேருந்து தான் நம்ம சென்னைக்கு வரப்போம். பேங்காக்ல வந்து அந்த இந்திரா நகர், அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டு, ப்ளஸ் வந்து அந்த ஷாப்பிங் மாலு, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு 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 இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களை விட்டுருவாங்க. விட்டுட்டா உங்களை மார்னிங் உங்களை அந்த இடத்துல விட்டுருவாங்க. நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிற டைம் நீங்கள் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து காமிச்சிட்டிங்கன்னா, ஃப்ளைட் டைம் சொல்லிட்டிங்கன்னா திருப்பி அந்த டைமில் வந்து அங்கே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த லாஸ்ட் டே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பொண்ணுங்களுக்கு வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு இடமா வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். பசங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்மளை யார் மதிக்கிறா? சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, பலூன் தான் சப்ஸ்கிரைபே பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஷாப்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக எங்களோட ட்ரிப் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 வந்து நம்ம வந்து பேக்கேஜுக்கு கொடுத்தோம். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபா நம்ம வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் ட்ரிப் போனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா ஆச்சு. 15,000 வந்து ஃப்ளைட் டிக்கெட். ஸோ 35,000 வந்து உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 35,000 ப்ளஸ் ஒரு 15,000 இல்லை 20,000 நம்ம அந்த ஊரில் செலவு பண்ணுறதுக்கு நம்ம காசை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வந்து இப்போது 20,000 வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க, இந்தியன் ருபீஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த ஊர் காசுக்கு நம்ம கையில் வந்து 8,500 பாட் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் எப்படி 8,500 ருபீஸ் செலவு பண்ணுற மாதிரி தான் கணக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 15,000 to 20,000 நம்ம கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 15,000 வச்சுப்போம். ஸோ 35 ப்ளஸ் ஒரு 50,000. ஸோ 50,000 என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிக்கெட் கவர் ஆகிடும். ஃப்ளைட் டிக்கெட் வந்து டொமஸ்டிக் போட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா 5,000. ஓகே, அதை நான் மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 ஆகும். ஸோ 55,000 என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட்டு, இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட்டு, பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிடும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தங்குறதுக்கு எல்லா நாளுமே ஹோட்டல் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்துடும், கேபு. ப்ளஸ் வந்து அங்கே என்ட்ரி டிக்கெட்ஸ் எந்தெந்த இடத்துக்குலாம் போகிறோமோ அந்த இடத்துக்குலாம் என்ட்ரி டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் ட்ரிப்பு, பிபி ஐலாண்ட் ட்ரிப்பு எல்லாத்துக்குமே அவங்களே என்ட்ரி டிக்கெட் பார்த்துருவாங்க. இதுதான் பட்ஜெட். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணோம் பிகாஸ் நம்ம ஸ்கை டைவ் பண்ணதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 30,000 ஆச்சு. ஸோ 55,000 இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 5 nights 6 daysன்றது வந்து அதிகம் இந்த பட்ஜெட்டுக்கு. ஏன் சொல்லுவோன்னா வந்து நிறைய டூரிசம் நான் விசாரித்தேன். அவங்க எல்லாருமே வந்து 15,000க்கு பண்ணித்தரேன், 13,000க்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணி கொடுப்பாங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களோட ஐட்னரி எடுத்து பார்த்தோம், அந்த ட்ரிப் பிளானை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டாயா, பேங்காக் இது 2 தான் வந்து அவங்களோட ஓவரால் ஸ்பாட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. புக்கெட்டில் இந்த ஐலாண்ட் ட்ரிப்பையே அவங்க கவர் பண்ணலை. ஸோ இந்த புக்கெட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐலாண்ட் டிக்கெட் இருக்குல்ல, அந்த ஐலாண்ட் டிக்கெட் ரேட் எவ்வளோ தெரியுமா வருது? மினிமம் 3,800 ருபீஸ் வந்து பிபி ஐலாண்ட் ட்ரிப்புக்கு வருது ஒரு ஆளுக்கு. ஸோ 2 நாள் நம்ம வந்து ஐலாண்ட் ட்ரிப் போயிருக்கோம். 2 நாள்னா என்ன ஆச்சு? ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் ட்ரிப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இப்போ 2 நாள்னா வந்து நம்மளுக்கு அதுவே இன்னொரு 3,800 போடுங்க, அதுவே 7,600 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ வரலும் எங்கள் டீம் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 3 சிட்டியுமே கவர் பண்ணோம். இப்போ மற்ற டூரிசம் பார்த்தீங்கன்னா 2 சிட்டி தான் கவர் பண்ணுறாங்க. அதுலேயுமே ஒரு நாள் சிட்டி டூரு, ஒரு நாள் ஷாப்பிங் தள்ளி முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன, நம்ம காசு எங்கே போகுது? வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எது ஈஸியோ அதை போட்டுருவாங்க. ஏன்னா ஸோ இதுதான் ஓவராலாக இந்த ட்ரிப்பு. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். 8 எபிசோட் கொடுத்துருப்போம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த எல்லாத்தையுமே வந்து தனித்தனி எபிசோடாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பேஜ்லேயே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் கேளுங்க, அதுக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்கும், அதுலேயும் நான் உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நான் வந்து அதை நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் பிங் பண்ணுங்கள், எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஓவராலாக. ஸோ அதனால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் வளர முடியும். யார் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நானும் தான் கொடுத்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் வளருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து தாய்லாந்து சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.